கொஞ்சம் அப்படி தான் தெரியுங்களாமா? बुद्धो भगवान् विशो भगवान् सम्मासम्बुद्धो विद्याशरणसम्पन्नो सुगतो लोकविदो अनुत्तरो पुरुषधर्मसारथि सत्तादेव கொஞ்சம் எட்டவா பின்னாடி நிறுத்தினா போதும். अनुत्तरो पुरुषधर्मसारथि सत्तादेव बुद्धो भगवान् सम्मा सम्बुद्धो विद्याशरणसम्पन्नो सुगतो लोकविदो अनुत्तरो पुरुषधर्मसारथि सत्तादेव बुद्धो भगवान् सम्मा सम्बुद्धो विद्याशरणसम्पन्नो सुगतो लोकविदो अनुत्तरो ब्रह्माहं वन्दामि सर्वदा अनतिपन्नो भगवतो सावधसङ्गो न्यायप्रतिपन्नो भगवतो सावधसङ्गो साधुपन्नो भगवतो सावधसङ्गो यदिदं सत्तानि पुरुषयुगानि अनन्तपुरुषपुत्राश्रयेष भगवतो सावधसङ्गो आहुलीयो पाहुलीयो नैपुलीयो अन्तरिकरणीयो अनुत्तरं पुण्यकीर्तं भोजसायि संगं निगमपरिणतं शरणं गच्छामि येष संगादिनाथा येष संगानागता पच्युपन्नाच्च ये संगा अहं नन्दामि सर्वदा
வீடியோ எடுத்துக்கிறேன். கையில் மாட்டீங்க சார், இது கையில் மாட்டீங்க தெரியாது. கொஞ்சம் தண்ணி ஆஷா சார் சரியாயிடுச்சு. சார் சார் இந்த போங்க சார். இதுக்கு ட்ரெயின் வேணுமா? ஆமாம் கேளுங்க. இங்கேயே கழுவி கேட்டு பார்க்கலாம். மேலே ஏறி கழுவ முடியாது சார், இங்கேயே கழுவிட்டுங்க. அதான் இங்கே தான் கழுவ சொல்கிறேன். எல்லாம் இங்கேயே கழுவிட்டு அந்த இதெல்லாம் பண்ணிவிடுங்க. மேலத்துக்கு வச்சு பூஜை பண்ணி கூப்பிட்றாங்க சார், கூப்பிட்றாங்க. மீண்டும் புனர்வாழ்வு பெறுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு பின் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துகின்றோம். இந்த நிகழ்விற்கு மழையை பொருட்படுத்தாமல் இன்றைய இடையூறுகளெல்லாம் தூர தள்ளி வைத்துவிட்டு இந்த விழாவிற்கு வருகை கொண்டிருக்கின்ற பொண்ணுகள் அனைவரையும் இந்த விழா குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். தாமதமாக துவங்கியதற்கு விழா குழுவின் சார்பாக எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவை சிறப்பாக ஒருங்கிணைத்து தலைமையேற்று நடத்தி கொடுக்க இருக்கின்ற அண்ணன் கௌதம் சன்னா அவர்களை இந்த விழாக்குழுவின் சார்பாக வரவேற்கின்றோம். வணக்கத்துக்குரிய பிக்குகள், த சிம்பல் ஆஃப் புத்திசம், மீண்டும் காஞ்சியிலே தங்கள் பதங்களை பதித்து பௌத்த வளர்ச்சிக்கு கால்போல் பதித்துள்ள வணக்கத்துக்குரிய பிக்குகளை நான் வருகின்று வரவேற்கின்றேன். இங்கே முன்னிலை வகிக்கக்கூடிய அன்பு சகோதரர் தங்கவயல் வாணிதாசன் அவருடைய தலைமையிலான அத்தனை பேரையும் வரவேற்கின்றோம். இங்கே சிறப்பு விருந்தினராக அமைந்திருக்கக்கூடிய நமது ஜெயின குரு அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருகின்று வரவேற்கின்றோம். புதிதாக சங்கரத்தினர்களாக பதவியேற்று மீண்டும் பௌத்தத்தை தமிழகமெங்கும் கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய பணி ஏற்றுக் கொண்டிருக்கின்ற சங்கரத்தினர்கள் அனைவரையும் வருகின்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வின் பின்னாடி நிறைய பங்கேற்பாளர்கள் வர இருக்கின்றார்கள். சிறப்பு அழைப்பாளர்களாக அவர்களையும் விழாக்குழு சார்பாக வருகின்ற வரவேற்று ஒட்டுமொத்தமாக பௌத்த குடும்பத்தை சார்ந்த இங்கே கூடியிருக்கின்றவர்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் விழாக்குழு சார்பாக வருகின்ற வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். सदा सोतिं भवन्तु ते भवतु सर्वमङ्गलं रक्षन्तु सर्वदेवता सर्वधर्मानुभावेन सदा सोतिं भवन्तु ते भवतु सर्वमङ्गलं रक्षन्तु सर्वदेवता सर्वसङ्ख्यानुभावेन सदा सोतिं भवन्तु ते. साधु साधु साधु. भवतु सर्वमङ्गलं रक्षन्तु सर्वदेवता सर्वबुद्धानुभावेन सदा सोतिं भवन्तु ते भवतु सर्वमङ्गलं रक्षन्तु सर्वदेवता सर्वधर्मानुभावेन सदा सोतिं भवन्तु ते भवतु सर्वमङ्गलं रक्षन्तु सर्वदेवता सर्वसङ्ख्यानुभावेन सदा सोतिं भवन्तु ते. साधु साधु साधु.
भवतु सर्वं सुमङ्गलं रक्षन्तु सर्वदेवता सर्वभूतानुभावेन सोति हन्तु निरन्तरं भवतु सर्वं सुमङ्गलं रक्षन्तु सर्वदेवता सर्वधर्मानुभावेन सोति हन्तु निरन्तरं भवतु सर्वं सुमङ्गलं रक्षन्तु सर्वदेवता सर्वसङ्घानुभावेन सोति हन्तु निरन्तरं साधु साधु साधु। भवतु सर्वमङ्गलं रक्षन्तु सर्वदेवता सर्वबुद्धानुभावेन सदा सुखं भवन्तु भवतु सर्वमङ्गलं रक्षन्तु सर्वदेवता सर्वधर्मानुभावेन सदा सुखं भवन्तु भवतु सर्वमङ्गलं रक्षन्तु सर्वदेवता सर्वसङ्घानुभावेन सदा सुखं भवन्तु साधु 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 साधु। அது அவங்க விழிச்சப்பறம் அவங்க ஃபுல்லாக பார்க்கணும். நம புத்தாய. நாங்கள் இன்று எங்களுடைய பெற்றோர்களை பற்றி கதைப்போம். அம்மா என்ற வார்த்தை நாங்கள் கேட்டாலும் நாம் மனதிற்கு மிக பெரிய அன்பு பாசம் எமக்குள் தோன்றுகிறது தான். அதேபோல் அப்பா என்கிற வார்த்தை கேட்டால் நமக்கு மிக பெரிய பாசம் தோன்றுகிறது தான். இவ்வாறு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நமக்கு அன்பை காட்டும் எத்தனையோ பேர் இந்த உலகில் இருந்தாலும் அம்மாவும் அப்பாவும் நாம் இது காட்டும் அன்பு வேறு யாராலும் கொடுக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. நாங்கள் இந்த உலகத்திற்கு வர முன்னலே இருந்து நமக்காக சொல்லி முடிக்க முடியாத அளவில் கஷ்டம் பட்டார்கள். நாங்கள் பிறந்த நாளில் இருந்து இன்று வரையை நமக்காகவே வாழ்கிறார்கள். எங்களுடைய சுகத்திற்காக அவர்களுடைய எல்லா சந்தோஷங்களையும் எல்லா ஆசைகளையும் மறந்தார்கள். நாம் இன்று நன்றாக வாழ்வதற்கு காரணமே எங்கள் பெற்றோர்கள் தான். நாம் இன்று அனுபவிக்கும் சுகங்களுக்கு நாம் பெற்றோர்களின் அளவில்லாத கஷ்டங்கள் துக்கங்கள் அவர்களுடைய வேர்வை அவர்களுடைய கண்ணீரன் அடங்கி இருக்கிறது. அதனால் புனிதர்களே, ஒருபோதும் எங்களுடைய பெற்றோர்களை கைவிட வேண்டாம். அவர்களுக்கு தேவர்களுக்கு போல் அன்பை வணங்க வேண்டும். சிறுவயதில் நாமலை பாதுகாத்து போல் நாமும் அவர்களை பாதுகாக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து மரணத்தின் பின் ஸ்வர்க்கத்தை பிறக்கலாம் என்று புத்த பகவான் போதித்தார். நீங்களும் உங்கள் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து ஸ்வர்க்கத்தில் பிறக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் எல்லோருக்கும் முன்மணிகளை துணை. நம புத்தாய. நம புத்தாய. நாங்கள் இன்று எங்களுடைய பெற்றோர்களை பற்றி கதைப்போம். அம்மா என்ற வார்த்தை நாங்கள் கேட்டாலும் நாம் மனதிற்கு மிக பெரிய அன்பு பாசம் எமக்குள் தோன்றுகிறது தான். அதேபோல் அப்பா என்கிற வார்த்தை கேட்டால் நமக்கு மிக பெரிய பாசம் தோன்றுகிறது தான். இவ்வாறு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நமக்கு அன்பை காட்டும் எத்தனையோ பேர் இந்த உலகில் இருந்தாலும் அம்மாவும் அப்பாவும் நாம் இது காட்டும் அன்பை வேறு யாராலும் கொடுக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. நாங்கள் இந்த உலகத்திற்கு வர முன்னலே இருந்து நமக்காக சொல்லி முடிக்க முடியாத அளவில் கஷ்டம் பட்டார்கள். நாங்கள் பிறந்த நாளில் இருந்து இன்று வரையை நமக்காகவே வாழ்கிறார்கள். எங்களுடைய சுகத்திற்காக அவர்களுடைய எல்லா சந்தோஷங்களையும் எல்லா ஆசைகளையும் மறந்தார்கள். நாம் இன்று நன்றாக வாழ்வதற்கு காரணமே எங்கள் பெற்றோர்கள் தான்.
நாம் இன்று அனுபவிக்கும் சுகங்களுக்கு நாம் பெற்றோர்களின் அளவில்லாத கஷ்டங்கள், துக்கங்கள், அவர்களுடைய வேர்வை, அவர்களுடைய கண்ணீரன் அடங்கி இருக்கிறது. அதனால் புனிதர்களே, ஒருபோதும் எங்களுடைய பெற்றோர்களை கைவிட வேண்டாம். அவர்களுக்கு தேவர்களுக்கு போல் அன்பை வணங்க வேண்டும். சிறுவயதில் நாமலை பாதுகாத்து போல் நாமும் அவர்களை பாதுகாக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து மரணத்தின் பின் ஸ்வர்க்கத்தை பிறக்கலாம் என்று புத்த பகவான் போதித்தார். நீங்களும் உங்கள் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து ஸ்வர்க்கத்தில் பிறக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் எல்லோருக்கும் முன்மன்களை துணை. நமோ புத்தாய. நமோ புத்தாய. நாங்கள் இன்று எங்களுடைய பெற்றோர்களை பற்றி கதைப்போம். அம்மா என்ற வார்த்தையை நாங்கள் கேட்டாலும் நாம் மனதிற்கு மிக பெரிய அன்பு, பாசம் எமக்குள் தோன்றுகிறது தான். அதேபோல் அப்பா என்கிற வார்த்தையை கேட்டால் நமக்கு மிக பெரிய பாசம் தோன்றுகிறது தான். இவ்வாறு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நமக்கு அன்பை காட்டும் எத்தனையோ பேர் இந்த உலகில் இருந்தாலும் அம்மாவும் அப்பாவும் நாம் மீது காட்டும் அன்பை வேறு யாராலும் கொடுக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. நாங்கள் இந்த உலகத்துக்கு வர முன்னாலே இருந்து நமக்காக சொல்லி முடிக்க முடியாத அளவில் கஷ்டப்பட்டார்கள். நாங்கள் பிறந்த நாளில் இருந்து இன்று வரையை நமக்காகவே வாழ்கிறார்கள். எங்களுடைய சுகத்திற்காக அவர்களுடைய எல்லா சந்தோஷங்களையும் எல்லா ஆசைகளையும் மறந்தார்கள். நாம் இன்று நன்றாக வாழ்வதற்கு காரணமே எங்கள் பெற்றோர்கள் தான். நாம் இன்று அனுபவிக்கும் சுகங்களுக்கு நாம் பெற்றோர்களின் அளவில்லாத கஷ்டங்கள், துக்கங்கள், அவர்களுடைய வேர்வை, அவர்களுடைய கண்ணீரன் அடங்கி இருக்கிறது. அதனால் புனிதர்களே, ஒருபோதும் எங்களுடைய பெற்றோர்களை கைவிட வேண்டாம். அவர்களுக்கு தேவர்களுக்கு போல் அன்பை வணங்க வேண்டும். சிறுவயதில் நாமலை பாதுகாத்து போல் நாமும் அவர்களை பாதுகாக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து மரணத்தின் பின் ஸ்வர்க்கத்தை பிறக்கலாம் என்று புத்த பகவான் போதித்தார். நீங்களும் உங்கள் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து ஸ்வர்க்கத்தில் பிறக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் எல்லோருக்கும் முன்மன்களை துணை. நமோ புத்தாய. நமோ புத்தாய. புனிவர்களே, இன்று நாம் கதைக்க போவது மதுபானங்கள், போதை பொருட்கள் பற்றி. புனிவர்களே, மதுபானங்கள், போதை பொருட்கள் பாவனை செய்வது நல்ல விடயமா அல்லது கெட்ட விடயமா? ஆமாம் புனிவர்களே, அது ஒரு கெட்ட விடயம். புனிவர்களே, நாம் பாக்கியமுள்ள புத்த பகவான் 5வது ஒழுக்குமுறையில் எமக்கு சொல்லிக் கொடுத்து இருக்கிறார், போதை பாவிக்க வேண்டாம் என்று. எங்கள் குடையும் போதை பொருட்கள் பாவனை செய்யும் மனிதர்கள் இருப்பார்கள். புனிவர்களே, போதை பொருட்கள் பாவனை செய்பவரை மற்றவர்கள் விரும்ப மாட்டார்கள், மற்றவர்கள் மதிக்க மாட்டார்கள், அவரை கேலி செய்வார்கள். அது மட்டுமா, போதை பொருள் பாவிப்பதால் அவரின் உடலுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படும்? புனிவர்களே, இந்த சமுதாயத்தில் பாடசாலைக்கு செல்லும் நிறைய சிறுவங்களும் இவற்றைக்கு அடிமையாகியிருப்பது போதை பொருள் பாவிப்பதான் பின்னர் கிடைக்கும் சிறிய சந்தோஷத்திற்காகத்தான். ஆனால் அதிக தீய விளைவுகள் சம்சார பயனின் முழுவதும் நாம் பின்னாலே பலன் தரும். போதை பொருள் பாவனை செய்பவருக்கு ஸ்வர்க்கத்தில் பிரிப்பு இல்லை, நரக வாழ்க்கையை கெடுக்கும், மிக துக்கங்கள் அனுபவிப்பார். புனிவர்களே, போதை பொருள் பாவித்தவரை எல்லோரும் விரும்புவார்கள், அவரை மதிப்பார்கள், சமுதாயத்தில் மரியாதை கிடைக்கும்.
முக்கியமான காரணம்தான் அவர் நோய் நொடிகள் இல்லாமல் வாழ்வார். போதைப்பொருள் பாவனை செய்து மரணத்தின் பின் மீண்டும் மனித பிறவி எடுத்தால் மனநல பாதிக்கப்பட்ட ஒருவராகத்தான் பிறப்பார். அதே போல போதை பொருட்கள் பாவனை செய்யாதவருக்கு அவ்வாறு நடக்காது என்று புத்த பகவான் போதித்தார். அதனால் புனிவர்களே, புனிமிக்க பிள்ளைகளே, தர்மத்தினை கிடைப்பிடித்து பஞ்சசீலங்களையும் அனுஷ்டித்து அழகான வாழ்க்கையொன்று வாழ முயற்சி எடுங்க. உங்கள் எல்லோருக்கும் முன்மணிகளில் துணை. நம புத்தாய.